மனிதனுடைய உடலும் மனமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் நம்முடைய எண்ணங்கள் என்பது இறைவனிடம் சென்று நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நமக்கு தருவார். ஜாதகம் நேரங்கள் நம்மை ஒரு பக்கம் நம்ம இயக்கினாலும் நம்ம ஆழ்வான சக்தி என்பது இறைவனை நோக்கி தவம் செய்ய வேண்டும், இறைநிலையை அடைய வேண்டும். சித்தர்களை நோக்கி நம்ம பயணம் செய்யும் பொழுது நம்மளுடைய தேவையற்ற ஒரு வைப்ரேஷன் நம்ம விட்டு தன்னால் போயிடும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாய் பேசிட்டு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு காற்று ஒரு விஷயம், வாயு பகவானை குறிக்கிறது. யாருடைய மனதில் ஆங்காரம் அப்படிங்கிறது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆங்காரம் அப்படிங்கிறது வந்து தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னா தலை சூடாயிரும், தலைவலி வரும். ஐயோ நான் நல்லா தான் இருக்கேன், என்கிட்ட ஆங்காரமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. எங்கே வந்து ஒரு ஆங்காரம் ஆழ்மன சக்தியில் இருக்கோ அங்கே வந்து அழுகுரல் அடிக்கடி வரும். ஏன் வருது அப்படிங்கிறது அடுத்த பதிவில் பார்க்கலாங்க.